Study the picture and fill in the blanks using given words. Study the picture and fill in the blanks using the words given in the bracket. Bracket அடைப்புக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா there are a few words given. சில சொற்கள் தரப்பட்டிருக்கு. அந்த சொற்களை கொண்டு அந்த தரப்பட்டுள்ள படத்திற்கு கீழே இருக்கின்ற இடைவெளிகளை நாங்கள் நிரப்ப வேண்டியிருக்கிறது. இதன்படியே ஒரு பிக்சர் ஒன்று இமேஜ பார்த்தீங்கன்னா தெரியும். அதே ஒரு தோட்டம். This is a garden, flower garden. A girls and a boy watering the flower plants. இந்த படத்தை பாருங்க. நான் படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடைவெளியை நிரப்பக்கூடியதா இருக்கும். மேலே அதுக்குரிய சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. This is a picture of a garden. This is a picture of a garden. இது ஒரு தோட்டத்தினுடைய படம். There is a girl and a space in the garden. இப்படி இடைவெளி தரப்பட்டிருக்கு. First space garden fill பண்ணப்பட்டிருக்கு. There is a girl. விளங்கு இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், ஓகே. ஜஸ்ட் ஓகே. நவ இப்போ ஓகேயா? ரைட், பாருங்க. There is a girl and இன்னலி ஸ்பேஸ் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த there is a girl and a space in the garden. அப்ப உங்களுக்கு தெரியும் there is a girl and boy. boy என்ற வேர்ட் அங்க தரப்பட்டிருக்கு அடைப்புக்குள்ள. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து boy in the garden. There is a girl and a boy in the garden. என்று சொல்லி நாம அந்த வெஸ்ட் ஸ்பேஸை ஃபில் பண்ணலாம். அடுத்து the boy is watering a flower in the space தரப்பட்டிருக்கு. அப்ப எங்களுக்கு தெரியும் the boy is watering a flower garden. The boy is watering a flower garden என்று சொல்லி நம்ம அதை உறுதி செய்யலாம். அப்ப ரெண்டாவது ஸ்பேஸுக்கு garden என்ற வேர்ட் வரும். garden, right. அடுத்து using a watering spacely. அப்ப எங்களுக்கு தெரியும் மேலே தரப்பட்டிருக்கு அதுக்குரியது. அப்ப using தான் பயன்படுத்துறார். எதை பயன்படுத்தி இந்த பூந்தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறார். The boy is watering a flower garden using a watering cane. watering cane. அவர் கையில நீர் ஊற்றுறதுக்கு வைத்திருக்கிற பாத்திரம் அந்த அதுல பேர் வந்து watering cane. அப்ப உங்களுக்கு தேர்ட் ஸ்பேஸ்க்கு வர போது watering cane. watering என்பது தந்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு watering cane. அந்த fourth space நாலாவது இடைவெளி பாத்தீங்கன்னா he is wearing a space and a pair of socks. He is wearing. அவர் அணிந்திருக்கிறார். அந்த boy அணிந்திருக்கிறார். He is wearing a shirt. உங்களுக்கு தெரியாம a shirt. fourth வந்து a shirt and a pair of socks. shortsum ஷர்ட்டும் அணிந்திருக்கிறார். அதுக்கப்புறம் the space தரப்பட்டிருக்கு. The space is standing near the flower plant. அந்த பூச்செடிக்கு பக்கத்திலே நிக்கிறார். யார் நிக்கிறார்? the girl. அந்த இடைவெளிக்கு வர வேண்டிய வேர்ட் வந்து the girl is standing near the flower plant. அப்ப உங்களுக்கு fifth space வர வேண்டியது girl. and the sixth one a butterfly. அந்த ஸ்பேஸ்க்கு வர வேண்டிய வேர்ட் வந்து a butterfly is flying towards them. அவர்களை நோக்கி ஒரு வண்ணாத்து பூச்சி பறந்து வருகிறது. butterfly. உங்களுக்கு தெரியும் 60 ஸ்பேஸ்க்கு butterfly is flying towards them. அவர்களை நோக்கி ஒரு வண்ணாத்து பூச்சி பறந்து வருகிறது. அதுக்கு there is a space தரப்பட்டிருக்கு on the ground. அதாவது தரையிலே ஒரு பொருள் காணப்படுது. என்ன பொருள் அங்க தரப்பட்டிருக்கு பிராக்கெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா சாவுல் சாவுல் அல்லது தராத சொல் வந்து
மேசன் ரோல்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய பேர் மேசன் கரண்டி வந்து காணப்படுது. அதுக்கு நாங்க சொல்லலாம் சாவுல். அப்ப அடுத்த ஸ்பேஸ் 7 ஸ்பேஸ் SHOVEL சாவுல் தரப்பட்டிருக்கு. there is a சாவுல் on the ground. தரையிலே ஒரு சாவுல் காணப்படுது. பிறகு the space is shining in the sky. ஆகாயத்திலே இது பிரகாசிக்கிறது. எது பிரகாசிக்குது? The word is given in the bracket பாருங்க நல்லா. The sun is shining. The sun is shining in the sky. ஆகாயத்திலே சூரியன் பிரகாசிக்கிறது என்று நாங்கள் அதை ஃபில் பண்ண முடியும், செய்யலாம். பிறகு there are space big trees in the garden. அது என்ன ட்ரீஸ் அப்ப அங்க தரப்பட்டிருக்கு? பிராக்கெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னா தரப்பட்டிருக்கு என்ன வேர்டு பாருங்க. there are plant big trees in the garden என்று சொல்லி நாங்க அதை பூர்த்தி செய்யலாம். there are plant big trees in the garden. plant big trees in the garden. There are two big trees. There are two big trees in the garden. Ninth space. There are two big trees in the garden. பிறகு பார்த்தீங்கன்னா there is around the garden tree. garden சுத்தி என்ன இருக்கு? There is a space around the garden. garden சுற்றி இது அமைந்திருக்கிறது. என்ன இருக்கிறது? பிராக்கெட்டுக்கு தரப்பட்டுள்ள வேர்ட் fence. fence. 10th word fence என்று சொன்னால் வேலி. கார்டனை சுற்றி, தோட்டத்தை சுற்றி வேலி அமைந்திருக்கிறது. இதுதான் இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனுக்கு நாங்க பயன்படுத்த வேண்டிய வேர்ட்ஸ். இந்த மேலுக்கு இந்த பிக்சருக்கு மேலே தரப்பட்டிருக்கிறது. இதன்படி இவ்வாறு தான் இந்த வேர்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமையும். ஃபர்ஸ்ட்டுக்கு போய் இந்த பிக்சர் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த படத்துக்கு. இந்த பிக்சர் உங்களுக்கு பார்த்தா நல்லா தெளிவாக விளங்கும் நினைக்கிறேன். இந்த பிக்சர் there is a boy, there is a picture of a garden. There is a girl and a boy in the garden. The boy is watering a flower using a watering can. He is wearing a shirt and a pair of shorts. The girl is standing near the flower plant. The butterfly is flying towards them. There is a shovel on the ground. The sun is shining in the sky. There are two big trees in the garden. There is a fence around the garden. இப்படி என்று சொல்லி இந்த ஆக்டிவிட்டியை நாங்கள் பூர்த்தி செய்யலாம். ஆக்டிவிட்டி 17 பிக்சர் டிஸ்கிரிப்ஷன். படம் ஒன்றை விவரித்தல் என்ற அந்த காம்பிடன்சி லெவலின் அடிப்படையில் இந்த பயிற்சி அமைந்திருக்கிறது. அடுத்தது காம்பிடன்சி லெவல் 18 உடைய இந்த கையேட்டிலே இறுதியாக அமையப்பட்டுள்ள வினா பார்த்தீங்கன்னா தெரியும். காம்பிடன்சி லெவல் 5.4 reads and responds to simple poems. Activity 18 competency level 5.4 reads and responds to simple poems. Lesson: read and understand a simple poem. Read and understand a simple poem. ஒரு சாதாரண கவிதையை வாசித்து எவ்வாறு புரிந்து கொள்வது என்ற அந்த ஸ்கில்ஸை அடிப்படையாக கொண்டு இந்த வினா அமையப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஆப்ஜெக்டிவ் வந்து என்னன்னா
Students will be able to understand simple poem and poetic techniques. Read the poem and answer the questions. இந்த கீழே தரப்பட்டுள்ள கவிதையை வாசித்து அதன் கீழே தரப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்குக. அப்படி இருக்கு. The title of the poem is The Bird. The cuckoo is a fine bird. The cuckoo is a fine bird. She sings, she flies, she brings good news. She tells no lies. She sips sweet flowers to keep her voice clear. And when she sings cuckoo, the summer is near. அப்படி என்ன poem முடிகிறது. The cuckoo is a fine bird. She sings, she flies, she brings good news. She tells no lies. அது பொய் சொல்லாது. The cuckoo is a fine bird. The cuckoo bird. அந்த குயில் வந்து ஒரு அழகான பறவை. She sings. அது பாடும். She flies. அது பறக்கும். She brings good news. அது நல்ல செய்திகளை கொண்டது. And the New Year, April, during the New Year season, Sinhala and Tamil New Year season, we can hear the voice of the cuckoo bird. Frequently we can hear the sweet voice of the cuckoo birds in our garden, at home. வீட்டிலெல்லாம் வந்து அடிக்கடி 4 மாதம் வந்தால் ஏப்ரல் மாதம் during the season, New Year season, அவங்களோட சிங்கள தமிழ் நியூ இயர் சீசன், இந்த குக்கு பேர்ட்ஸ் வந்து கூடுதலாக கத்துவதை நாங்கள் பாடுவதை நாங்கள் கேட்கலாம். She brings good news. அது நல்ல செய்திகளை கொண்டு வரும். அவங்க அப்படி நம்புறாங்க. அவங்க இந்த சிங்கள அண்ட் தமிழ் believes the cuckoo birds brings good news சொல்லி அவங்க நம்புறாங்க. She tells no lies. அது பொய் கூறாது, பொய் எதுவும் சொல்லாது. She sips sweet flowers. அது நல்ல இனிமையான பூக்களை அது உறிஞ்சும், சாப்பிடும். To keep her voice clear. அவருடைய குரலை இனிமையாக வைத்திருக்கிறதுக்காக வேண்டி அது ஃப்ளவர்ஸ் எல்லாம் நடந்து. And when she sings cuckoo, இந்த குக்கு பேர்ட், இந்த குயில் பாடுகின்ற பொழுது the summer is near. அது அர்த்தம் என்னடா? Signs of the cuckoo bird. Signs of the singing of the cuckoo birds. அதாவது cuckoo birds வந்து சத்தமிட்டால், கூக்குரலிட்டால் அந்த காலம் வந்து the summer is near, அதாவது கோடை காலம் நெருங்கி விட்டது என்பதனுடைய அடையாளமாகும் சொல்லி இந்த poem அமைந்திருக்கு. ஒரு அழகான கருத்துக்களை கொண்டதாக இந்த poem அமைந்திருக்கு. இப்ப பார்க்கலாம் the questions one by one. What is the name of the bird? First question. What is the name of the bird? உங்களுக்கு தெரியும், the cuckoo bird இந்த லீஃப் மேலே இருந்து இந்த first லைன்ல நடப்பட்டுக்குது. What is the name of the bird? The cuckoo bird என்பதுதான் அதுக்கு ஆன்சர். The second question. Write 3 things she can do. அந்த cuckoo bird ஆல செய்யக்கூடிய 3 விஷயங்களை எழுத சொல்லிருக்கு. இந்த cuckoo birds ஆல செய்யக்கூடிய 3 விடயங்கள். என்ன விடயங்கள் என்று பார்த்தால் எங்களுக்கு தெரியும். அந்த செகண்ட் ஸ்டேன்ஸாவில் தந்திருக்கிறது. செகண்ட் லைன்ல என்னென்ன? she sings, she flies, she brings good news என்று சொல்லி நாங்கள் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இந்த பயத்தில் இருக்கிறது. Write 3 things she can do. Second question. First question உங்களுக்கு தெரியும், cuckoo bird என்று. செகண்ட் என்ன ஒரு sings. என்ன செய்ய முடியும்? Sing, flies. அடுத்தது bring good news. Bring good news. அடுத்த third question. Does she tell lies? Does she tell lies? அது பொய் கூறுமா என்று சொல்லி ஒரு வினா வந்து கொடுக்கும். எங்களுக்கு தெரியும் fourth லைன்ல சொல்லப்பட்டிருக்கு she tells no lies. அது பொய் கூறாது என்று. அப்ப நாங்க தெரியும்
நோ என்பதுதான் ஆன்சர். அது போய் கூடாதுன்னு சொல்லி 4வது வரி போய் கவிதை 4வது வரியிலே சொல்லப்பட்டிருக்கு. She tells no lies. அதே போல 4th one, write suitable adjectives for given nouns. தரப்பட்ட பெயர்ச்சொற்களுக்கு பெயரடை சொற்களை தருக. பார்த்தீங்கன்னா 4 பெயர் சொற்கள் தரப்பட்டிருக்கு. அதுக்குரிய பெயரடை சொற்கள் adjectives நாம கொடுக்கணும். அப்ப bird எப்படியான bird அது நாம கொடுக்கணும். fine bird. எனக்கு ஆன்சர் தரப்பட்டிருக்கு. The cuckoo is a fine bird. இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல தரப்பட்டிருக்கு. அப்ப அந்த bird என்பதை டிஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த noun bird என்ற நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு இங்க பயன்படுத்தப்படுகிற adjectives வந்து fine. ஆகவே fine bird. அடுத்து பாத்தீங்கன்னா நியூஸ் வந்து நியூஸ் என்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ற adjective வந்து good. அப்ப good news. அதே போன்று flowers என்ற நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா sweet. அப்ப sweet flowers. sweet flowers. அப்ப இதான் இதுக்குரிய ஆன்சரா அமையும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா give rhyming words for lies near. அப்ப rhyming word கொடுக்கணும். நாங்க 2 rhyming words. rhyming word கொடுக்க போனா இந்த பாத்தீங்கன்னா rhyming word நாங்க தெரியும் ஒத்தொழிப்பு ஓசையுடைய சொற்களுக்கு rhyming words. rhyming words. எதுக்குரிய rhyming words உங்களுக்கு தெரியும்? நீங்க கண்டுபிடிக்கிறீங்க lies. lies வந்து பாத்தீங்கன்னா flies என்ற rhyming word. அதே போல near என்ற வேர்டுக்கு என்ன clear என்ற rhyming word தரப்பட்டிருக்கு. இவ்வளவுதான் இந்த செல்ஃப் லேர்னிங் கிட்ஸ் என்ற இந்த மொடியுள்ளே நாங்கள் இதுவரை தொடராக கற்றுக்கொண்டு வந்த பாடம். இந்த எல்லாம் இதில் கூடுதலாக இந்த செல்ஃப் லேர்னிங் கிட்ஸ் என்ற டியூப்லே மொடியூல்ஸ்லேயே லைப்ரரி அவள் எங்கே முதலில் போவா சொல்லி அந்த உணவு ஒன்று அவள் எங்கே முதலில் செல்வாள். Do they go first? அப்ப டு த லைப்ரரி என்று கூட வந்துருக்கு. இந்த லைப்ரரி என்பது எங்களுக்கு தெரியும் ஒரு பிளேஸ். இந்த ஆன்சரை வைத்து தான் நம்ம இந்த கொஸ்டினோட அடையாளம் காண வேண்டியிருக்கிறது. தரப்பட்ட விடைகளை வைத்து தான் இந்த பயிற்சிக்குரிய கொஸ்டின் வேர்டை நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் காமன் தான் இந்த நேம் ஆஃப் பேஷண்ட் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கு எவ்ரி சண்டே டேட் வந்து டைம் வந்து காலம் வந்து தேர்ட் கொஸ்டினுக்கு டு த லைப்ரரி அதாவது நேம் ஆஃப் அ பிளேஸ் வந்து. அப்ப என்ன கொஸ்டின் வேர்ட் வரும் என்பதை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். இந்த பிளேஸ் வினவுன்ற வினாச்சொல் வந்து where. எங்களுக்கு தெரியும் where do they go first? அவர்கள் எங்கே முதலில் செல்வார்கள். டு த லைப்ரரி எங்கே where என்ற கொஸ்டின் வேர்ட் எங்கே என்ற அர்த்தத்தை தரும். ஆகவே where do they go first? அப்ப எங்களுக்கு தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து where என்ற வினாச்சொல் வரும். அதே போல 4வது விடை பாத்தீங்கன்னா books does she borrow? books does she borrow என்று question. அப்ப 2 books என்ன இங்கே தரப்பட்டுள்ள விடை வந்து 2 books. ஆன்சரை வைத்து தான் நாங்கள் கொஸ்டின் வேர்டை அடையாளம் காண முடியும். இங்க பாத்தீங்கன்னா 2 books. அப்ப எண்ணிக்கை புத்தகங்களின் எண்ணிக்கை கேட்கப்பட்டிருக்கு. அப்ப இங்கே எண்ணிக்கை எவ்வளவுன்ற வினாச்சொல்லை நாங்கள் இங்கே சேர்க்கிறோம். அப்ப books does she borrow? அவள் எத்தனை புத்தகங்களை அவள் இரவல் பெறுவார் என்று சொன்னால் how many books? how many books? how many books does she borrow? how many books she borrow என்ற question வேர்டுக்கு நாங்கள் ஆன்சர் அப்படின்னா 2 books. ஆகவே இந்த கொஸ்டின் போட்டு நாங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் பிள்ளைகள் நீங்கள் அந்த விடையை வைத்து தான் என்ன விடைக்கு என்ன கொஸ்டின் வேர்ட் வரும் என்பதை நாங்கள் வைத்து அடையாளம் கண்டுபிடிக்கலாம்.
அடுத்ததாக 5வது வினாவை நீங்கள் பாருங்கள். See, do they buy at the bakery? என்ன கேட்டிருக்கீங்கன்னா question 5, 5th question, 5வது வினா. Do they buy at the bakery? At the bakery. பேக்கரியில் அவர்கள் என்ன பொருட்களை வாங்குவார்கள் என்று அந்த வினாச்சொல் உணவுன்றது. அப்ப உடனே கேக்ஸ் அண்ட் பன்ஸ். கேக்ஸ் அண்ட் பன்ஸ். அப்ப நாங்க இது ஆன்சர் வந்திருக்கு திங்ஸ், பொருட்கள். அப்ப திங்ஸ் உணவுன்ற வினாச்சொல் எங்களுக்கு தெரியும் வாட். அப்ப வாட் do they buy at the bakery? What do they buy at the bakery? அப்ப எங்களுக்கு தெரியும் ஆன்சர் கேக்ஸ் அண்ட் பன்ஸ். அப்ப இந்த கேக் திங்ஸ் பொருட்களை வினவுன்ற வினாச்சொல் வாட். அதோட 6th question, லாஸ்ட் question அந்த பயிற்சியில do they come home? அவர்கள் வீட்டுக்கு எதிரத்தில் வருவார், எப்படி வருவார்கள் என்ற வினா உணவுகிறது. ஆன்சர் வந்திருக்கு பை பஸ். அப்ப தெரியும் அந்த manner of questions, manner, அவர்கள் என்ன முறையில் அவர்கள் வீட்டுக்கு வருவார்கள் பார்த்தால் how எப்படி என்ன manner, அதாவது அவர்களுடைய வினவு, அவர்களுடைய அந்த manner வினவு ஒன்று, நடைமுறையை வினவுன்றது. எப்படி இந்த question how do they come home? அவர்கள் வீட்டுக்கு எவ்வாறு எப்படி அவர்கள் வருவார்கள்? பை பஸ். ஆகவே நாங்கள் இந்த உங்களுடைய ஒர்க் புக்ல யூனிட் 6 பேஜ் நம்பர் 33 தரப்பட்டுள்ள அந்த பயிற்சிக்குரிய ஆன்சர் நாங்கள் அந்த கொஸ்டின் வேர்ட் எவ்வாறு அடையாளம் காணுவதுன்னு சொன்னால் தரப்பட்டுள்ள அந்த ஒவ்வொரு கொஸ்டின் வேர்டின் முடிவிலே, கொஸ்டினுக்கு முடிவிலே தரப்பட்டுள்ள விடையை வைத்தே நாங்கள் அந்த கொஸ்டின் வேர்டை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. அதே போல ஆக்டிவிட்டி 2 அதே பக்கத்தில் ஆக்டிவிட்டி 2 பார்த்தீங்கன்னா ரைட் a list of what your family members do every day என்று write a list of what your family members do every day. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் வாங்குகின்ற அந்த பட்டியலை எழுதலாம், ஒரு பட்டியல். My father goes to work every day. My mother, my brother, my sister, my brother சொல்லி நீங்க அதை இந்த கம்ப்ளீட் ஃபார்முலா அந்த வாக்கியங்களை பூர்ணப்படுத்தணும். அப்ப நீங்கள் ஏதாவது ஒரு பொருத்தமான வாக்கியங்களை வச்சு இந்த வசனங்களை எழுதலாம். இப்போ மை ஃபாதர் கோஸ் டு ஒர்க் எவ்ரி டேனா மை மதர் குக்ஸ் எவ்ரி டே, மை பிரதர் goes to school every day, my sister ஒரு வசனங்களை பூர்த்தி செய்து அந்த வாக்கியங்களை நாங்கள் பூர்ணப்படுத்தலாம். my brother plays every day, my brother I play cricket every day அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வாக்கியங்களை பூர்ணப்படுத்தி கொள்ளலாம். இந்த பயிற்சி அடுத்தது பிள்ளையா நீங்கள் உங்களுடைய ஒர்க் புக்லே பேஜ் நம்பர் 38 எடுத்துக்கொள்ளுங்கள். 38ஆம் பக்கம் ஆக்டிவிட்டி 8 உங்களுடைய ஒர்க் புக்லே பயிற்சி புத்தகத்திலே 38ஆம் பக்கம் பாருங்கள். Look at the picture and write sentences. இது ஒரு picture description-ஐ அடிப்படையாக கொண்ட ஒரு வினா. We use water for washing clothes. The uses of water, நீரின் பயன்பாடுகள் சொல்லி அதுல இந்த நீர் நாங்கள் பயன்படுத்துகின்ற விதம், நாங்கள் நீரை எதற்கு பயன்படுத்துவோம் என்று சொல்லி ஒரு பிக்சர் ஒன்று தரப்பட்டுள்ளது. உங்களோட ஒர்க் புக்லே
38ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 8ல் இதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அந்த வாக்கியங்களை பூர்ணப்படுத்த வேண்டும். நாங்கள் நீரை நாளாந்தம் என்னென்ன தேவைகளுக்கு பயன்படுத்துகிறோம் என்பதை நாங்கள் இந்த பயிற்சியிலே பார்க்க இருக்கிறோம். அதில் பிக்சர் தான் இந்த டிஸ்கிரிப்ஷன், அதாவது பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் we use water for washing clothes. நாங்கள் துணிகளை துவைப்பதற்கு நீரை பயன்படுத்துவோம். அதே போல we drink water, நாங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். அதே போல நாங்கள் இந்த ஃபார்மட்லயே எழுதி போலாம். we use water for drink. அதே போல we use water for bath, குளிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம். அதே போல we use water for watering the garden, for watering the garden, பூந்தோட்டத்துக்கு நாங்கள் நீர் ஊற்றுவது. அதே போல we use water for cooking, we use water for cooking, சமையலுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். இப்படி அதே மாதிரி we use for water for electricity, water for electricity, மின்சாரத்தை நாங்கள் தண்ணீரை பயன்படுத்துவோம். அதே போல we use water for agricultural purposes, அதாவது விவசாய நடவடிக்கை நோக்கங்களுக்காக நாங்கள் நீரை பயன்படுத்தலாம். முடிவாறு அதே மாதிரி we use water for animals. இப்படி நாங்கள் நீரின் பயன்பாடு இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷனை தரப்பட்டுள்ள பிக்சரை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மட்ல நாங்கள் வாக்கியங்களை எழுதலாம். we use water for washing clothes, we use water for drinking, அதே மாதிரி we use water for bathing, we use water for watering garden, we use water for cooking, we use water for electricity என்று நாங்கள் இந்த uses of waters, அதாவது நீரின் பயன்பாடுகளை நாங்கள் எழுதிக் கொள்ள முடியும். அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளையார் activity 9 அடுத்த பக்கம் 39ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் write one use of each of the following என்று தரப்பட்டிருக்கிறது. activity 9 write one use of each of the following. இதுல இயற்கை வளங்கள் தரப்பட்டிருக்கு, அதனுடைய பயன்பாடுகளுக்கு நாங்கள் ஒவ்வொரு வாக்கியம் எழுத வேண்டும். எப்படி என்றால் ரெயின், write the uses of rain, மழை, மழையினுடைய பயன்பாடு என்ன? ரெயின் தரப்பட்டிருக்கு, ரெயினுடைய பயன்பாடு ரெயின் நாங்க மழையை எதுக்கு பயன்படுத்தலாம்? மழையை நாங்கள் பயன்படுத்தி விவசாயம் செய்யலாம். அப்ப என்ன எழுதலாம்? we use we cultivate paddy using rain water, using rain water, மழை நீரை பயன்படுத்தினாங்க வேளாண்மை செய்யலாம். we cultivate paddy
யூசிங் ரெயின் வாட்டர். மழை நீரை பயன்படுத்தி நாங்கள் விவசாயம் செய்யலாம், அதாவது வேளாண்மை செய்யலாம். அதே போல இந்த எர்த் புவி, இந்த பூமியினுடைய பயன்பாடு. We live in the earth. நாங்க வசிக்கிறதுக்கு இந்த பூமி எங்களுக்கு பயன்படுது. We live in the earth. எங்களுக்கு இந்த பூமியில நாங்கள் வசிக்கிறதுக்கு புவி எங்களுக்கு பயன்படுது. அப்ப we live in the earth. அதே மாதிரி we grow plants and trees in the earth. அதே போல the sun, the sunனால எங்களுக்கு என்ன பயன்? சூரியனால எங்களுக்கு என்ன பயன்? இப்ப சூரிய ஒளியில தான் நாங்கள் ஆடைகளை உலர்த்த முடியும். அதே போல எங்களுடைய பயிர் செய்கைகளுக்கு தாவரங்கள் செடிகள் வளர்றதுனாலும் சூரிய ஒளி, சன்ரைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நாங்கள் ஒரு யூஸ் உண்டு, நாங்கள் சன் கடிப்போலாம். We dry our clothes, we dry our wet clothes, எங்களுடைய ஈர உடுப்புகளை, ஆடைகளை we dry our wet clothes using the sun rays, using the sun rays, சூரிய கதிர்களை, ஒளிகளை பயன்படுத்தி, வெளிச்சத்தை பயன்படுத்தி, அதை சன்ஷைன், சூரிய வெளிச்சத்தை பயன்படுத்தி we dry our wet clothes, எங்களுடைய ஆடைகளை உலர்த்தி கொள்ள முடியும். அதே போல காற்றினுடைய பயன்பாடு, யூஸ் ஆஃப் ஏர். தெரியும், காற்று நாங்கள் சுவாசிக்கிறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் வந்து ஏர். நாங்கள் அவுட், ஆல் அவுட். ஆகவே we breath using air. நாங்கள் காற்றை சுவாசித்து தான் எங்களுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது சுவாச தொகுதி இயங்குகிறது. அப்ப we breath using air. அதே மாதிரி பிளான்ஸ் தரப்பட்டிருக்கு, தாவர செடிகள். அப்ப அதனுடைய பயன்பாடு என்ன? We get food and fruits from plants and trees. Fruits from plants. We get food and fruits from plants. தாவரங்கள் இருந்து, செடிகள்ல இருந்து நாங்கள் இந்த பழம் ஏனைய உணவுகளை பெற்றுக்கொள்கிறோம். These are the uses of rain, the earth, the sun, air, plants. If you want, you can write down in your exercise book. உங்களுக்கு தேவையானால் இந்த வாக்கியங்களை உங்களுடைய பயிற்சி புத்தகத்திலே எழுதிக் கொள்ளுங்கள்.